வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபர வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 1/7/2026 காலையில் 7:39 வரைக்கும் தேய்பிறை பிரதமை திதியும் அதற்கு பிறகு திருதிய திதியும் காணப்படுது. மாலையில் 6:52 வரைக்கும் பூராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரமும் காணப்படுது. மாலை 4:04 வரைக்கும் ஐந்திரிய நாம யோகமும் அதற்கு பிறகு வைத்திருதி நாம யோகமும் காணப்படுது. காலையில் 7:39 வரைக்கும் கௌளவ கரணமும் இரவு 8:41 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கர்சை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:15 10:15 வரைக்கும், மதியம் 1:49 2:45 வரைக்கும் நல்ல நேரம். மதியம் 12:14 1:48 வரைக்கும் ராகு காலம். காலையில் 7:32 9:06 வரைக்கும் யமகண்டமும். காலையில் 10:40 12:14 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் பார்க்கும்போது ஐந்திரியம் நாம யோகமும் வைத்திருதி நாம யோகம். நான் நேற்று சொன்னதே தான் இன்றைக்கு தொடர்ந்து வருது. வைத்திருதி நாம யோகத்தில், அதாவது நாமயோகங்களில் 2 நாமயோகம், வைத்திருதி அடுத்து வியதிபாத நாம. இதுக்கெல்லாம் உணவு தானம் கொடுங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது. நீருடன் உணவு தானம் உங்களால் முடிஞ்சது 1 2 கொடுங்க. இது பித்ருகளின் ஆசையை கொண்டு வரும், குலதெய்வத்தின் ஆசையை உங்களுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி தமிழ் மாத பிறப்பு அமாவாசை இந்த 2 நாட்களையும் நீங்கள் செய்ய வேண்டியது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறது, நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம்னா, எப்படி பலன் கேட்பது. சந்திரன் யாரு அப்படின்னு பார்த்தோம். இவர் மனோகாரகன், மனதிற்கும் உடலுக்கும் உரியவர். உடல்காரகன், மனோகாரகன் அவருடைய சிறப்பம்சம். அப்போ உடலும் மனதுக்குமா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், உடலுங்கிறது ஒரு வெற்று, அது ஒரு அது இயக்கத்தை எப்படி பெறுதுன்னா, உயிர் இருந்தால் ஆன்மா இருந்தால் தான் பெறும், இல்லைன்னா அது ஒரு சடலம். அப்போ ஆன்மாவுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். அது எங்கே இருக்குது? லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்ன பலனை நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்தை எப்படி பார்க்குறது? முதல்ல உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய யாராவது எழுதுனா பழைய ஜாதகம் இருக்கும், அதில் முதல்லைய விவரங்கள் அப்படின்னு போட்டு லக்னத்தை எழுதியிருப்பாங்க, ராசி எழுதியிருப்பாங்க, நட்சத்திரத்தை எழுதியிருப்பாங்க, அடுத்து திதி 5 திதியும் எழுதியிருப்பாங்க. பஞ்சாங்கம் 5 திதி, யோகம், கரணம், யோகி, அவயோகி, இதெல்லாம் முக்கிய விவரங்களில் வரணும். இதை எழுதினா தான் அது ஜாதகம். அப்படி இல்லைன்னா கட்டம் 12 ராசி கட்டத்தில் எந்த இடத்துல லானா போட்டிருக்காங்க இல்லை 1 போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அப்படி இருந்தும் பார்க்க தெரியலன்னா ஒரு ஜோதிடத்தை போங்க, அவரை ஒழுங்கு பார்த்து லக்னத்தை சொல்லுவார். லக்ன பலனை கேட்கப்படாது. இந்த கோச்சாரத்துக்கு சந்திர லக்னத்தை பார்க்கலாம், கோச்சார பலனுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சந்திர லக்னம் நான் திருப்பி சொல்கிறேன் என்ன அப்படின்னா, மனம் உடலை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது அந்த உயிர் சக்தியாக தான் இருக்கும். உயிர் எப்படி நடக்குதோ, அந்த ஆன்மை எப்படி நடக்குதோ அப்படி தான் நடக்குது. அடுத்தது உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குது. தசைநாதனும் புத்திநாதனும் யார்? இந்த தசைநாதன் புத்திநாதன். உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மகா திசைக்கு ஒரு அதிபதி கிரகம் இருப்பார், அவர் தான் தசைநாதன். ஒரு புத்திக்கு ஒரு அதிபதி இருப்பார், அவர் தான் புத்திநாதன். இவங்க மகா திசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக.
தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காராம். ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்குது, ஒரு 14 கர்ம நட்சத்திரம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கர்ம நட்சத்திரத்தில் இருந்து தசாபுத்தி நடத்திட்டால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அது தசைநாதனாக இருந்தாலும் நன்மையை செய்ய முடியாது. ஆனால் தீமை செய்கிற ஒரு தசைநாதனாகவோ புத்திநாதனாக இருந்து விட்டால் 100க்கு 100% கர்ம வினை பலன்களை அனுபவிச்சு தீரும். அதுதான் கர்ம நட்சத்திரம். அடுத்து ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியை செய்கிறதா இருக்கும். அந்த புத்தியில் போய் மாட்டிடக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தெரிஞ்சு இந்த பலனை எடுக்கும்போது சிறப்பாக வழிகாட்டும். இல்லை இது ஒரு பித்தலாட்டமாக உங்களுக்கு தெரியும். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போவோம். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி குழந்தைகள், ஆண் குழந்தை வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்குது. வெளிநாடு போக முயற்சி பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்கள் தொழில் ஏற்றுமதி நிலையை அடையணும்னா வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கடல் கடந்த ஏற்றுமதி இறக்குமதி, இந்த கடல் கடந்த தொடர்போடு உங்களோட வியாபாரத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான தெளிவான வாய்ப்பு. வியாபாரம் மூலியமாக நீங்கள் ஒரு வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தால் அந்த நஷ்டம் சரியாக கண்டுபிடிச்சி அதை லாபமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் நன்மையாக மாற்றி அமைத்து வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியும். வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது எதாவது இருக்கட்டும், உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பமான விஷயம் இல்லை, ஆள் மனசில் இருக்க அபிலாஷைகளை பூர்த்தி செய்யணும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. எடுத்தால் அது உங்களுக்கு சிக்கலாக தான் இருக்கும். அதனால் பொறுமையும் அமைதியும் தேவை. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம் தேவை. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நிதானம் 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 தேவை. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அது நிச்சயிக்க பண்ணுறதா இருக்கட்டும், வரன் தேடுறதுலையாக இருக்கட்டும், திருமணமாகி கணவன் கனவி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பொறுமையும் நிதானமும் அமைதியும் முக்கியம். நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான் இருக்குது இந்த வாழ்க்கை. அடுத்தது எந்த விஷயம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யாரு கூட பேசுகிறோம், எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறோம், இந்த விஷயங்கள்லையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பாராத ரீதியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. கொடுத்து கடன் வசூலிக்கப்படுறது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது தொழில்களில் எதிர்பாராத விஷயம், புதிய தொழில் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, உங்களுடைய தொழிலை மற்றவர்கள் புரிந்து கொள்வது, நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்கன்னு புரிந்து அதுக்கான பாராட்டுக்கள் சந்திக்கக்கூடிய நாட்களாக இந்த நாள் இருக்கும். நோயிலிருந்து வெளிவர்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நோயிலிருந்து வெளிவர்றது, சரியான சிகிச்சையை கண்டுபிடிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
அது எந்த குழந்தையாக தான் அவங்க விஷயங்களில் என்னவாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், கல்வி உடல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அவர்களை இன்னைக்கு கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது, ஏன் பாகப்பிரிவினை பண்ணுறது எதுவுமே செய்யக்கூடாது. காதல் களியாட்டம் கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க மூலியமாக சில நன்மைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மை நடக்கும். வாங்கிறது, விற்கிறது, தடைப்பட்டது சரியாகிறது, சிக்கல்கள் இருந்தால் தீர்றது, அடகு வைக்கிறது திருப்புறது, கணவன் மனைவி இடையிலே சில நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உருவாகக்கூடிய காலங்களாக இருக்குது. மன நிம்மதிகள் பெற இருக்குது. உங்கள் கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு கடன் தொல்லையிலையோ அல்லது தொழில் சிக்கல்லையோ அல்லது நோய் சிக்கல்லையோ இருந்தால் அதுலேருந்தெல்லாம் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் மன நிம்மதி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செவ்வாய் பகவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கோவப்படுவீங்க, மன அழுத்தங்கள் உருவாகும், இந்த ப்ரெஷர் அதிகரிக்கும், இரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்க மாதிரி இருக்கும். இதனால் தேவையில்லாத முடிவுகள் எடுப்பீங்க. உங்கள் முயற்சிக்கு தடை வரும். அதை பார்த்துட்டு உங்களுக்குள்ள மன அழுத்தம் வரும். அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடுங்க. எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யும். பயணம் போகிறதா இருந்தாலும், ஏதோ ஒரு பத்திர பதிவு கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு விண்ணப்பிக்கலாம் இருக்கலாம், ஏதோ ஒரு சேல்ஸ் எல்லாம், எல்லாத்துலேயும் நிதானம், அவாதம், பொறுமை தேவை. இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற நேரத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் தாய், வாழ்க்கை துணை, இவங்க விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட தான் நீங்கள் கொண்டு போய் அழுத்தங்களை பிரயோகிப்பீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி விட்டுருவீங்க. அந்த வார்த்தைகள் சுடு சொல்லாகவோ ஊசியால் குத்துறதாக அமைந்து அவங்களோட மனசை கிழிச்சிடும். இதனால் ஒரு சிக்கல் வரும். கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு அதை செய்ய போகிறேன், இதை திருத்த போகிறேன், இது வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், காணி வாங்க போகிறேன், வாகனத்தை செய்ய போகிறேன், ஒன்றும் செய்ய வேண்டாம். கையில் இருக்க பணம் பணமாகவே இருக்கட்டும், சேமிப்பாகவே இருக்கட்டும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும். ஏன்னா அந்த உத்வேகத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவில் உங்கள் மனத்தெளிவு ஒன்று கிடச்சிருக்கும், உங்களுடைய புத்தி கூர்மை ஒன்று கிடைக்கும். அதில் உங்களோட முயற்சிகளை சரியான முறை, அதாவது சரியான பாதை, ஒரு அம்பை சரியான தொலைநோக்கோடு நம்ம செலுத்தும் போது அந்த அம்பு சரியான இலக்கு அடையும். அந்த மாதிரியான இன்றைக்கி ஒரு அம்பு மாதிரி செயற்படக்கூடிய ஒரு நாளாக அந்த வாய்ப்புகள் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர, குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கடல் கடந்து தொடர்போடு, அதாவது வியாபாரம், தொழில், கல்வி, முயற்சி பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட செய்துக்கிட்டு இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுத்துடக்கூடாது. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அடுத்து கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவுகத்தான் உருவாக்கி கையில் இருக்க இருப்பையே காலி பண்ணி விட்டோம், ஒரு நஷ்டத்தை உருவாக்கிறோம். தேவையற்ற அலைச்சல், தூக்க இன்மை, மன நிம்மதி, இதெல்லாம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. பெண்கள் உடலில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் காட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் மனசில் அபிலாஷைகள் இருக்கும், ஆசைகள் அபிலாஷைகள் இருக்கும். இந்த அபிலாஷைகள் எல்லா நேரங்களையும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைது, அதுக்கான கால நேரம் கூடி வரும்போது அமையும். இன்றைக்கு அமையாத ஒரு நாளாக இருக்கிறனால இன்றைக்கு கொஞ்சம் அபிலாஷைகளும் ஆள் மனசு ஆசைகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் கட்டுப்படுத்திக்கிட்டால் பரவாயில்ல. இல்லைன்னா மன அழுத்தங்களுக்குள்ளே ஆளாகக்கூடிய நாள் இருக்குது. 2வது திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அக்கா அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.